Hey guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அச்சயம் ட்ரஸ்ட் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்கே வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர், இதுதான் பொசிஷன் நேம். இவங்க என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா MSW MNP முடிச்சவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 year இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் வந்து 15,000 18,000 இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து R&R காட்டன் டெக்ஸ்டைலில் வந்து ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ராம்ராஜ் காட்டன் டெக்ஸ்டைலில். இது வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்லன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில். என்ன பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா HR ரெக்ரூட்மெண்ட் மேனேஜருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா MSW HR ஸ்பெஷலைசேஷனில் படிச்சிருக்கணும். இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 5 to 10 வருஷம் கேட்டிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 40,000 அப்படிங்கிறதே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் வந்து ஒன் ஸ்டாப் சோஷியல் கேர் சர்வீஸ் சென்டர் சென்னையில் வந்து ஒரு பொசிஷன் அவைலபிளாக இருக்குது. சென்டர் மேனேஜர் பொசிஷன். இதுக்கு வந்து MSW படித்த கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்தராக ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து பாரத் கேர், இவங்க வந்து CSR ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பொசிஷன் அவைலபிளாக இருக்குன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் பொசிஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து MSW கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,000 40,000 வரையும் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ட் ஆர்கனைசேஷனில் ஃபீமேல் கவுன்சிலர் ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து MSW கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். இவங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து 12,000 15,000 வித்தவுட் ஃபுட் அண்ட் அகாமடேஷனுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நோவா IVF ஃபெர்டிலிட்டி ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட்ல ஜாப் வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொசிஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் கவுன்சிலர். என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா MSW MNP ஸ்பெஷலைசேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு வந்து ப்ரிஃபரபிள். நோவா வந்து ட்ரிச்சி லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இமீடியட் ஜாயினர் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபை ஹோமோட லொக்கேஷன் சென்னை. என்ன பொசிஷனுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குன்னா சூப்பரண்ட் பொசிஷன். என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா MSW குவாலிஃபிகேஷன் இருக்கணும். விமன் மட்டும்தான் ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் இருக்கணுமா. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் 3 வருஷம் ஏதோ ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 30,000 அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணு. நெக்ஸ்ட் கம்பெனி நேம் வந்து ஸ்வாஸ்த். இங்கே என்ன பொசிஷன் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா MSW MA சோஷியாலஜி B.Pharm படித்தவங்க இருக்கலாம். மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு அப்ளிகபிள். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 25,000 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கரூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் அவைலபிளாக இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் RV. இந்த ஆர்கனைசேஷனில் என்ன பொசிஷன் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் மேனேஜர் OSC பொசிஷன். என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும்னா MSW முடிச்சிருக்கோம், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் முடிச்சிருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட லொக்கேஷன் வந்து திருச்சி. என்ன சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 40,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.